தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சமூக நீதி நாயகர் BP மண்டல் நினைவு நாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகழ் வணக்கம். சமூக நீதிக்கான பயணத்தில் பல தடைகள் புதிய வடிவங்களில் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும் பதிவு. ஆந்திராவில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் பயங்கர வெடி விபத்து. தொழிலாளர்கள் 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். வக்ஃப் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்தில் 3 பேர் உயிரிழப்பு. மேற்கு வங்க முர்ஷிதாபாத்தில் எல்லை பாதுகாப்பு படை குவிப்பு. தைலாபுரம் தோட்டத்திற்கு அடுத்தடுத்து வரும் பாமக மூத்த நிர்வாகிகள். விரைவில் நல்ல செய்தி வரும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் G.K. மணி பேட்டி. 2 பேரும் ஒன்றா இணைந்து செயல்பட போகிறாங்க. மாநாடு இருக்குது, மாநாட்டு மேடைகளில் ஒன்றா பார்க்க போகிறீங்க. தேர்தலில் எல்லாம் ஒரு இணைந்து செயல்பட போகிறோம். 2 பேரும் ஒன்றா இணைந்து செயல்படுவார்கள். அதில் மிக விரைவில் நல்ல செய்தி அவங்களுக்கு வர நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பாமகவில் தந்தை மகன் பனிப்போர் முடிவுக்கு வருமா? அன்புமணியுடன் முகுந்தன், வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை. பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் அன்புமணி ஆய்வு. கட்சி தலைவர் விவகாரம் தொடர்பாக நாளை பேசுவதாகவும் பேட்டி. நாளைக்கு சிறப்பு பேட்டி உங்களுக்கு தனியா தரணும். (2026) துணை முதல்வரே என போஸ்டர் ஒட்டிய விவகாரம். கட்சி நிர்வாகி ஷெரீப் நேரில் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உத்தரவு. மக்களை சுரண்டும் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப போகிறது பாஜக அதிமுக கூட்டணி. முதல்வருக்கு மரண பயம் கண்ணில் தெரிகிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். காலணி அணியாமல் மேற்கொள்ளும் விரதத்தை கைவிட வேண்டும். பாஜக தொண்டர்களுக்கு அண்ணாமலை அறிவுறுத்தல். வக்ஃப் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். வக்ஃப் சொத்துகள் எல்லாம் அல்லாவுக்கே சொந்தம் என சீமான் பேட்டி. போக்சோ வழக்கில் தேடப்பட்டு வந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கேரளாவில் கைது. 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் மாதத்தில் உலக அளவில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலி ChatGPT. ஜிப்லி கலை வடிவ படங்களால் ChatGPTக்கு பெரும் வரவேற்பு. சீனாவின் மங்கோலியாவில் பனிப்புயல். மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.